ஹாய் டீம் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஏர்ட்ராப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏர்ட்ராப். ஒரு சில ஏர்ட்ராப்பில் உங்களுக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கும். இது நல்ல ப்ரைஸுக்கு போகுமா, லிஸ்ட்டு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி டவுட்லாம். அதெல்லாம் இதில் தேவையே கிடையாது. அந்த டவுட்லாம் எதுக்காகனா, அஃபிஷியலாக பைனான்ஸ் தான் இந்த ஏர்ட்ராப்பே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கையில் நம்மளுக்கு இந்த லான்ச் போல ஒரு செம்மையான ப்ராஃபிட் வந்து இதில் பார்க்கலாம். இதில் நம்ம ஃப்ரீயாக தான் ஏர்ன் பண்ண போகிறோம். எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல, கேஒய்சி பண்ண தேவையில்ல. அதே மாதிரி ரெஃபர்ஸும் நீங்கள் அது பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, உங்கள்ட்ட கண்டிப்பாக பைனான்ஸ் இருக்கணும். பைனான்ஸில் நீங்கள் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பைனான்ஸ் இந்தியாவில் அலோவ்டு தான். பைனான்ஸ் நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு நிமிஷம். பைனான்ஸ் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆப் வந்து வரும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அப்டேட் பண்ணிக்கிட்டேன். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கல இடையில அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கலாம். நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிப்டோ கரன்சிலேருந்து எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கூடவே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க சொன்னேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல கீழே ஏர் ட்ராப் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக நம்ம டெலிகிராம் சேனல் கூட்டிட்டு வரும். டெலிகிராம் சேனலில் லிங்க் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டு அது கீழே லிங்க் அவைலபிளாக இருக்கும். அந்த போஸ்ட் லிங்கே கீழே கொடுத்துருவேன், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு லிங்க் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பைனான்ஸ் ஆப்பை டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பைனான்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வெரிஃபைடு அப்படின்ற மாதிரி வந்து இருக்கணும். வெரிஃபைடுன்னு இது வந்து அவசியம் அவங்க சொல்லலை. வெரிஃபைடுன்னு அவசியமாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லலை. பட் இருந்தாலும் நான் என்னோட இதுக்கு சொல்கிறேன். வெரிஃபைட் டிக்கு இல்லைனாலுமே நீங்கள் வந்து இந்த ஏர் ட்ராப்பை மஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஏன் நான் வெரிஃபைடு தேவையில்லன்னு சொன்னேன்னா, இது வந்து வெப்3ல நடக்கிற ஏர்ட்ராப் தான். எக்ஸ்சேஞ்சில் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ண போகிறது கிடையாது. சரி, ஓகே. கீழே வந்து வேலட் செக்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோன்னா மேலே எக்ஸ்சேஞ்சில் நம்ம இருப்போம். பக்கத்துலேயே வெப்3ன்னு ஒன்று வந்து போட்டிருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மள இப்போ வெப்3 வேலட்டுக்குள்ள வந்து கூட்டிகிட்டு போயிடும். இதில் வெப்3 வேலட்டை நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சிருக்கீங்களா என்ன ஏதுன்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. உள்ளே வந்தாக்குள்ள இந்த மாதிரி வேலட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இல்லைனா ஓப்பன் கேட்டுச்சுன்னா வெப்3 வேலட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாலே வந்து உங்களுக்கு வந்து போதும். மேலே இந்த இடத்துல அப்கிரேட் இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு கீ மாதிரி செட் பண்ண சொல்லும். அதுனா நீங்கள் பேக்கப் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்கவர் ஆப்ஷன் வந்து தொட்டுக்குங்க. டிஸ்கவர் ஆப்ஷனில் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் சர்ச் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு டெட்ஸை காண்டக்ட் பண்ணுறதாலும் சரி, ஒரு வெப்சைட்டை காண்டக்ட் பண்ணுறதாலும் சரி, இதிலேருந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல மேலே சர்ச் சிம்பிள் இருக்குல்ல, இந்த இடத்த தொட்டு நம்ம காப்பி பண்ணிட்டு வந்தோம் இல்லையா லிங்க், அந்த லிங்க் அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணோடனே இந்த இடத்துல ஆரோ மார்க் காமிக்கும். இதை தொட்டிங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். சம் நோட்டீஸ் வந்து இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு கீழே வந்து டோன்ட் ஷோ திஸ் மெசேஜ் எகைன் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணோன்னா வெப்சைட் லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த டின்னோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இதில் வந்து பைனான்ஸ் வேலட் அப்படின்றத வந்து கொடுத்துக்குங்க. இது அஃபிஷியல் வெப்சைட் தான், நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. டின் வந்து அஃபிஷியலாக பைனான்ஸாலேயே நடத்தக்கூடிய ஒரு ஏர்ட்ராப் தான். ஓகே. நவ் இப்போ கனெக்ட் வித் பைனான்ஸ் அப்படின்ற இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை கொடுத்தோடனே நம்மளுக்கு பைனான்ஸ்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். வெயிட். ஓகே. இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் இன்ஃபோ வந்து வரும். இப்போ இந்த இடத்துல சைன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். லெட்ஸ் ஒரு தடவை உங்களோட பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதாவது ஸ்க்ரீன் லாக் கேட்கும். அதை மட்டும் கொடுத்துக்குங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பைனான்ஸ் வேலட் கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆன் பைனான்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். சைன் அப் கொடுத்துட்டு சும்மா ஒரு ஸ்டெப் கொடுத்துட்டு வந்து பேக் வாங்க. ஓ நோ, மறுபடி. ஓகே. கீழே வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. கனெக்ட் வித் பைனான்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இதை கொடுத்து நம்ம மறுபடியும் பைனான்ஸ் கூட கனெக்ட் பண்ணி ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் சைன். ஓகே. இப்போ ஜஸ்ட் நான் வந்து உள்ளே போயிட்டு பேக் வந்தேன் இல்லையா, அதுக்காக எனக்கு இதில் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸும் இதுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸும் டோட்டலாக எனக்கு 20 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கன்வெர்ட் பண்ணி டோக்கனாக ஃபியூச்சரில் வந்து செல் பண்ணிக்க முடியும். இது எப்போ வந்து வித்ரா பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லலை. பட் பைனான்ஸ்னால அஃபிஷியலாக நடத்தக்கூடிய ஏர்ட்ராப்புங்கையில் சீக்கிரமே அவங்க வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்போ வந்து ஃபாலோ ஆன் சோஷியல் மீடியாஸ், இதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்றத கொடுங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம எக்ஸில் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கு எக்ஸை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணால் தான் நம்மளால் அதில் ஃபாலோ பண்ணுறதை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ உங்கள்ட்ட ஆல்ரெடி வந்து எக்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே. அது ஃபுல்லாத்தையும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்களேன், டெய்லி பூஸ்ட் ஃபார் டின் அப்படி ஒண்ணு வந்து புரிஞ்சுக்கங்க. இதுல ஒவ்வொன்னுக்கும் நம்மளுக்கு 10, 10 பாயிண்ட்ஸ் குடுக்க போறாங்க. இதுல நீங்க ஒரு டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணாம விட்டுட்டீங்க. இப்ப ரிஜிஸ்டர் ஆன் பைனான்ஸ் இத உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா, எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ஒரு 20 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு பிளஸ் தான். ஸோ 10 பாயிண்ட் எடுத்தாலும் இதுல நம்மளுக்கு பிளஸ் தான். அதனால ஏதாவது ஒரு டாஸ்க்க உங்களால பண்ண முடியலன்னு நெனச்சுட்டு, இந்த ஏர் ட்ராப்ப ஸ்கிப் பண்ணிறாதீங்க. சரி ஓகே. இப்போ வந்து கீழ பார்த்தீங்கன்னா, பூஸ்ட் பட்டன் இருக்குல்ல, இத வந்து டெய்லி நீங்க வந்து மார்னிங் எந்திரிச்சோனே கிளிக் பண்ணிருங்க. பட் இந்த பூஸ்ட் இத வந்து கிளிக் பண்றதுக்கு நம்மள்ட்ட பிஎன்பி பேலன்ஸ் கொஞ்சமாவது வந்து இருக்கணும் நம்மளுடைய வெப்3 வேலட்ல. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, டோட்டலா இன்ட் குடுத்துட்டு, நான் வந்து வெப்3 வேலட் வந்து ஓப்பன் பண்றேன். நம்மளுக்கு இந்த பிஎன்பி பேலன்ஸ் தான் வந்து வேணும். இத வந்து தொடுங்க. இத தொட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து இவிஎம் அட்ரஸ் வந்து ஷோ ஆகும் இதுல. ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசீவ் பட்டன் இருக்கா? இத நான் தொட்டுக்கிறேன். இப்போ இந்த அட்ரஸ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு, நார்மலா எல்லாரும் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ, அது மாரி வந்து பிஎன்பி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சஜெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான கோவாக்கால நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். கோவாக்கால ட்ரேடுக்காக ஹெல்ப் பண்றது கிடையாது. ஜஸ்ட் இந்த மாரி ஏதாவது ஏர் டிராப்ஸ்க்கு ஃபீஸுக்காக கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோவாக்கா அப்படின்ட்டு சர்ச் பண்ணுனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டே வந்து சூஸ் பண்ணிக்கங்க. வெப்சைட்ல வந்து நார்மலா நெறைய பேர் இதில வந்து தப்பு பண்றது என்னன்னா, காலையில 8 மணியிலருந்து நைட் 8 மணிக்கு மட்டும் தான் வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுற டைமு. பட் அதர் டைம்ல வந்து போட்டுட்டு, "ஐய்யய்யோ! போச்சு மணி" அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா கஸ்டமர் சப்போர்ட்ட கான்டாக்ட் பண்ணி தொந்தரவு குடுக்குறீங்க. உங்களுக்கு ஒரு வேள நைட்டு 8 மணிக்கு மேல போட்டுட்டீங்கன்னா, அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு உங்களுக்கு வந்துரும் சரிங்களா? நைட்டு விழுகிற ஆர்டர் எல்லாம் காலையில உங்களுக்கு வந்துரும். சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கெட் பிஎன்பி அப்படின்ற மாரி இருக்கு. இங்க நெறைய காயின்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஃபியூச்சர்ல நெறைய காயின்ஸ் இன்னமும் வந்து ஆட் ஆகும். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து பிஎன்பி தான் இல்லையா? பிஎன்பி வந்து தொட்டுக்குவோம். பிஎன்பில இப்ப சூஸ் பேக் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்குது. இதுல உங்களுக்கு தேவையான ஒரு அமௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. 0.5 $1 இப்போ வந்து நான் $1 சூஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல நான் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்றேன். நம்ம காப்பி பண்ணிட்டு வந்தோம் இல்லையா? அந்த அட்ரஸ பேஸ்ட் பண்ணணும். கூடவே இந்த இடத்துல நேமு பிளஸ் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர குடுத்துட்டு பேமெண்ட் அப்படின்ற இந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு கியூஆர் கோடு உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். இந்த கியூஆர் கோட் அப்படி இல்லன்னா, அந்த யுபிஐ ஐடிக்கு நீங்க அங்க சூஸ் பண்ணுன அமௌண்ட் ரூ. 107 ரூ. 107 பணத்த அனுப்பிட்டு, இந்த இடத்துல தெளிவா போட்டிருக்காங்க பாருங்க. டிரான்சாக்ஷன் ஐடி ஆர் யூடிஆர் நம்பர் அப்படியும் இல்லன்னா ரெஃபரன்ஸ் ஐடின்ட்டு உங்களுடைய பேமெண்ட் பண்ணுன ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கும். அத இந்த இடத்துல போட்டுட்டு பிளேஸ் ஆர்டர்ன்றத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கங்கிராச்சுலேஷன்ஸ் சொல்லி வரும். அப்படி வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு காயின் வந்துரும். அப்படியும் 2 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு காயின் வரலைன்னா, இந்த இடத்துல வாட்ஸ்அப்ன்னு ஒரு நம்பர் போட்டிருக்கு இல்லைங்களா? அந்த வாட்ஸ்அப்ப தொட்டீங்கன்னா டைரக்ட்டா கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு வந்து போகும். அந்த கஸ்டமர் சப்போர்ட்ட்ட நீங்க இந்த மாரி எனக்கு 2 ஹவர்ஸ் ஆயிருச்சு. இன்னமும் எனக்கு காயின் வரல. என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி உடனே வந்து பார்த்து அந்த காயின உங்களுக்கு சென்ட் பண்ணிருவாங்க சரிங்களா? எந்தவித பிரச்சனையும் இதுல வந்து கிடையாது. ஓகே. இந்த பைனான்ஸ்ல இதுல வந்து பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணுங்க. எத்தன பைனான்ஸ் அக்கவுண்ட் இருக்கோ, அத்தன அக்கவுண்ட்லயும் உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். அத கிளைம் பண்ணி வைங்க. ஒரு இம்பார்ட்டன்டான ஏர் ட்ராப் யாரும் மிஸ் பண்ணிற வேணாம்.